ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆர்சிபிக்கு என்னதான் ஆச்சு. ஏன்னா ஹோம் கிரவுண்டில் மட்டும் லாஸ் ஆகுறாங்க. அவே கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பி வின் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹோம் கிரவுண்டு தானே ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அவங்களோட பிச். சின்ன சுவாமிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய போட்டிகளையும் வின் பண்ணியிருக்காங்க. பட் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 ஹோம் கேமில் ஒன்றில் கூட வின் பண்ண முடியல. என்ன காரணம்? அதே போல் இனி என்ன பிளான்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க சின்னசாமியில் வின் பண்ணுறக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு ஐபிஎல் 2025 சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஆர்சிபி லாஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் 3 போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஹோம் கிரவுண்டில் விளாண்டுருக்காங்க. அந்த 3 போட்டிகளுமே லாஸ் ஆகிருக்காங்க. அவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க, 2 அல்லது 3 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஹோம் கிரவுண்டில் மட்டும் ஏன் லாஸ் ஆகுறாங்க? ஏன்னா சின்னசாமி பொறுத்த வரைக்கும் தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன கிரவுண்ட், ஒரு பேட்டிங் பிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதிகமான ரன்ஸ் வரக்கூடிய பிச்சே சின்னசுவாமி ஸ்டேடியம் தான். அப்படிப்பட்ட பிச்சுக்கு என்னதான் ஆச்சு? ஏன்னா ஒரு பெரிய டோட்டலே கொண்டு போக முடியல ஆர்சிபினால. அந்த பிச்சிலையும் வின் பண்ண முடியல. அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிச் கண்டிஷனே ஃபுல் அண்ட் ஃபுல் மாறி இருக்குங்க. ஏன்னா ஐபிஎல் 2024 அதற்கு முன்னாடி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிச் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிச்சாக இருந்தது. லாஸ்ட் இயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்னசுவாமி பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேட்டிங் பிச்சாக தான் இருந்தது. சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னசுவாமியில் நடக்கிறப்ப சிஎஸ்கே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ரன் வந்து கொடுப்பாங்க. சேசிங்கும் ஆர்சிபி பயங்கரமாக பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் பிச்சாக இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் ஆயிருக்கு. சின்னசுவாமி பொறுத்த வரைக்கும் இது ஒரு முழுக்க பவுலிங் பிச்சாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா விக்கெட்ஸ் ஒரு பவர் பிளேலேயே அதிகப்படியான விக்கெட்ஸ் போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச் கண்டிஷன் மாறி இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா பவுலருக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயினா இருந்தது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் பிச்சா மாறி இருக்கு. லாஸ்ட் இயர் ஐபிஎல் பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான ஸ்கோர், ஒரு 200+ தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீம்ஸுமே அடிச்சாங்க. ஒரு மிகப்பெரிய பேட்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கொடிகட்டி பறந்தாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. பவுலர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் பிளேயர் 2-3 விக்கெட்ஸ் பக்கம் போகுது எல்லா மேட்சஸ்லயுமே. அதனால இது ஒரு பெரிய லெவலா இருக்கு. ஏன்னா எஸ்ஆர் வச்சு தான் ஒரு 300 ரன் அடிப்பாங்க நம்ம எதிர்பார்த்தோம். பட் அந்த அளவுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கட்டுப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பவுலர்ஸ் வந்து நல்லா யோசிச்சுட்டு வர்றாங்க. எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் இயர் மாதிரி இருக்க முடியாது. கண்டிப்பாக பவுலர்ஸ் நிறையா ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நிறையா பிளான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ்லாம் போட்டு கண்டிப்பாக எப்படி விக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிற பிளானோட வர்றாங்க. பட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 7 போட்டிகள் வந்து இருக்குது. அதில் 4 போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணாலே போதும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. 4 போட்டிகளே வந்து பார்த்தீங்கன்னா அவே கேம்லேயே அவங்க ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடலாம். ஹோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. பட் அவே கேமே இன்னும் 4 இருக்குது, அழகாக வின் பண்ணிட்டு போகலாம். அடுத்த போட்டியே மீண்டும் பஞ்சாபில் போய் ப்ளே பண்ண போகிறாங்க. அதனால் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வெல் ப்ராக்டிஸ் போட்டு இதே மாதிரி நல்லபடியாக வந்து ப்ளே பண்ணாங்கனாலே போதும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்க்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை சான்சஸ் வந்து ஆயிடுச்சு. பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்னும் 7 போட்டிகள் 6 போட்டிகள் கட்டாயம் வின் பண்ணி ஆகணும். அதனால தான் கொஞ்சம் டஃப்னு சொல்கிறோம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் போகிறது. ஏன்னா 7க்கு 6 போட்டிங்கும் போது ரொம்ப டஃப். ஒரு போட்டி மட்டும்தான் லாஸ் ஆகணும். ஒரு போட்டி லாஸ் ஆனாங்கனாலும் மீதி இருக்க அனைத்து போட்டிகளுமே வின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். பட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஹோம் கேம்ஸில் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்குள்ளே போயிடுவாங்க. அதன் பிறகுதான் பிளே ஆஃப்குள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்க, லாஸா இல்லை வின்னா, ஃபைனல் போவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முடிவெடுக்க முடியும். என்ன நடக்க போகுது அடுத்தடுத்த போட்டிகளில்? ஏன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான போட்டிகள் தான். அழகாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ராக்டிஸ் மட்டும் பிளான்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.